friends, welcome to Sheila's 5 Stars Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா பீஸ் மசாலா பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த பீஸ் மசாலா பிரெட் டோஸ்ட் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம், நைட் டின்னர் ரெசிபியாவும் சாப்பிடலாம், ஸ்நாக்காவும் சாப்பிடலாம். இது ரொம்ப ஈஸியா செய்யறதால யார் வேணா செய்யலாம், சின்ன பிள்ளைங்க கூட இதை ஈஸியா செஞ்சிருவாங்க. இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பீஸ் மசாலா பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து பிரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரெட் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பிரெட்டாக பார்த்து வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. இது மாதிரி இங்கே பாருங்கள், மசிச்சா மசிஞ்சிக்கணும். அப்படி இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் எவ்வளோ ப்ரெட்டு போட போகிறீங்க அப்படின்ற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் போட்டிருக்கேன். இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா, இது எவ்வளோ தேவையோ காரத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா எடுத்திருக்கேன், அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் உப்பு இருக்கும், அதனால் இதை அளவு பார்த்து போட்டுக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியான தயிராக இருக்குது, இல்லை தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லை. தண்ணி இருந்தால் நல்லா வடிச்சிருங்க. நல்லா கெட்டியான தயிர் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா ஒரு வெள்ளை துணியில் வச்சு வடிகட்டிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, ஏன்னா சாட் மசாலாவிலையும் உப்பு இருக்கும், பட்டாணிக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளை துணியில் நல்லா வடிகட்டி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கெட்டியாக கிடைக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா பிரெட் ஊறி போயிடும். உப்பு கொஞ்சமாக குறையுது, அதை மட்டும் சேர்த்துக்கிறேன் நான். சாப்பிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சாட் மசாலாவும் இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போல இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சாட் மசாலா போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் நான். அதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். குவான்டிட்டியும் பார்த்துக்கணும், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த மசாலா ரெடி பண்ணிக்கணும். எவ்வளோ ப்ரெட்டு தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ப்ரெட்டை இப்படி எடுத்துட்டு இது மேலே இந்த பீஸ் மசாலா கொஞ்சமாக அப்படி வச்சிடணும். ஒரு ப்ரெட் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இதை இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லா ப்ரெட்டையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ப்ரெட்டில் வைக்கிறேன். ரொம்ப நிறைய வைக்க வேண்டாம், தண்ணி ஆகிடும் ப்ரெட்டு. அளவாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா அழுத்தி விட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு டோஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக வரும். அது இது மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா ப்ரெட்லேயுமே மசாலா வச்சு ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன், அதில் பட்டர் போட்டுக்கலாம்.
பட்டர் இல்லைன்னா நெய் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் அப்படியே இந்த ப்ரெட்டை எடுத்து வச்சு டோஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அப்படியே செட்டாகவே எடுத்து வச்சுருங்க, அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். மீடியமில் வச்சு வேக வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா கலர் மாறிடும். லைட்டாக அப்படி அழுத்தி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து ஃப்ரை ஆகும். ரொம்ப தயிர் சேர்த்துறாதீங்க, ப்ரெட் வந்து சொத சொதன்னு ஆகிடும். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஒரு 2 கரண்டி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். போதும், இதை எடுத்துடலாம். அடுத்த செட்டு போட்டுடலாம்.
இது ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். பீஸ் மசாலா பிரெட் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இது மசாலாலாம் போட்டு நம்ம பட்டாணியெல்லாம் உள்ளார ஸ்டஃபிங் கொடுக்கறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஹெவியான ஒரு சாப்பாடாக இருக்காது. ரொம்ப லேஸாக இருக்கும். ரொம்ப நல்ல ரெசிபி இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.